63 நாயன்மார்களில் ஒருவரான உரித்திர பசுபதியார் நாயனார் குரு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் அருள்பாலிக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவரான உரித்திர பசுபதியார் நாயனார் குரு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், பால், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தப்பட்டு பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தூபதீப ஆராதனை செய்யப்பட்டது. பின் வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. உருத்திர பசுபதி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். பொன்னி நதியில் வளம் சிறந்து விளங்கும் சோழ நாட்டில் தலை சிறந்து விளங்கும் ஓரூர் திருத்தலையூரிலேயே அந்தனர் குளத்திலேயே பசுபதியார் என்னும் பெரியார் அவதரித்தார். இவர் சிவபெருமானது திருவடிகளில் நிறைந்த அன்பினையே பெருஞ்செல்வம் என கொண்டிருந்தார். இவ்வன்பு செல்வத்தால் ஸ்ரீ உருத்திர மந்திரத்தை காதலித்தோதி வந்தார். இவர் தொடர்ந்து சில நாட்கள் தாமரை தடாகத்திலேயே கழுத்தளவு தண்ணீரில் இரவு பகலாக நின்று கொண்டு இரு கைகளையும் தலைமேற் குவித்து சிவனை மறவாத சிந்தையராய் அருமறையாகிய பயனாகிய திருவுருத்திரத்தை வழுவாது ஓதும் நியதிமையராய் இருந்தார். இவர் தம் அருந்தவ பெருமையும் வேதமந்திர நியதியின் மிகுதியும் விரும்பிய இறைவர் இந்நாயனாருக்கு தீதிலா சிவலோக வாழ்வினை நல்கியலாவார்.